என்ன கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்பா. எதுல போற? டாக்ஸி சொல்லிருக்கேன்பா. மீனாவோட நம்பர் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்குப்பா. நைட்டு கிளம்பும் போதே மெசேஜ் பண்ணிட்டேன். என்ன அதிசயமா இருக்கு, சுடிதார் போட்டிருக்க, இத போட்டுக்கிட்டா ஓட போற? நான் எனக்கு ஜாகிங் போல. நீ ஏன் ஜாகிங் போல? கெஸ்ட் எல்லாம் வராங்க, அதான் ஒரு ஹெல்ப்புக்கு கூட இருக்கலாம்னு நினைச்சேன். மீனா, நேரா வீட்டுக்கு போலாமா இல்ல இங்க எங்கயாவது டீ காஃபி குடிச்சிட்டு போலாமா? வீட்டுக்கே போயிடலாம். இவங்க தான் என்னோட அத்தை. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி. இவ ராஜி, என்னோட கோ சிஸ்டர். இவரு என் பாகியராஜ் தான். ஹாய்னா. ஹாய்ப்பா. ஹலோ. கோமதி, நல்லபடியா சென்னை போய் சேர்ந்துட்டீங்களா? வந்து சேர்ந்துட்டோங்க. சந்தோஷம். பஸ்ல இருந்து இறங்கணும். மீனாவோட மாமா பையன் அந்த தம்பி தான் எங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கு. இப்பதான் நாங்க கார்ல ஏறி உட்கார்ந்தோம், அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டுட்டிய. வாங்க அப்படியே சாப்பிட்டுருவோம். நாங்களே கஷ்டப்பட்டு இது எல்லாமே சமைச்சோம். இன்னைக்கு அண்ணன் தான் மெயின் செஃப். சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செந்தில ரொம்ப நல்லா இருக்குடா. சட்னி உண்மையிலேயே சூப்பர்ண்ணா, காரசாரமா நல்லா இருக்கு. இட்லியும் சட்னி எப்படி இருக்குப்பா? நல்லாதான் இருக்கு. ஏண்டா செந்தில மீனா சமைக்க சொல்லி குடிச்சாங்க. அவளே ஒரு அறகுறை, அவ எனக்கு சமைக்க சொல்லி தராளாக்கும். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க. அண்ணி, மீனா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி. வணக்கம். வணக்கம். ராவெல்லாம் நல்லா வசதியா இருந்துச்சா? இருந்துச்சு மாமா. வண்டியில ஏறின உடனே தூங்கிட்டோம். சென்னை வந்த உடனே தான் எந்திரிச்சோம். எனக்கு தான் தூக்கமே வரல, முழிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இவங்க தான் என் மாமியாரு. என்ன அப்படி பாத்துட்டு இருக்க? இல்ல, மாமியார் மாதிரியே தெரியலையே. வேற எப்படி தெரியுது? இவ ஹஸ்பண்டோட அக்காவா இருப்பீங்களோன்னு நினைச்சு. ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. 5 பிள்ளைங்களுக்கு அம்மா, அதுல 4 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. என்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. வாங்க வாங்க. ஹாய். ஹாய் வாயாடி. எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். எல்லா இடத்துலயும் உனக்கு இதே பேர் தானா? நான் என்ன பண்றது அத்தை, மேனுஃபேக்சரிங் டிஃபால்ட், ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல நான் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மாமா, அத்தை, இவங்க என்னோட மாமியார். இது ராஜி, ராஜேஸ்வரி. வணக்கம். என் ஹஸ்பண்ட் செந்தில் இருக்காகல, அவங்களோட தம்பி வைஃப். எக்ஸாம்காக வந்திருக்கா. அத்தை, இவரு ராகவன் மாமா, எங்க அம்மாவோட அண்ணன். இவங்க லட்சுமி அத்தை. பாகியராஜ் அத்தான நீங்க ஏற்கனவே பாத்தீங்க. ஆமா, அவர்தான் பெரிய பையன். இவங்க அழகு மலரண்ணி, பாகியராஜ் அத்தானோட வைஃப். நல்ல பேருமா, நல்லா இருக்கு. கேட்கவே காதுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இவரு சுரேஷ் அத்தான், சின்னத்தான், அம்பத்தூர் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்காரு. உன் வைஃப் எங்க? இவங்க தான் அழகுமதி, சுரேஷோட வைஃப். அழகுமதி, இந்த பேர் கூட நல்லாதான் இருக்குல்ல. பேருக்கு ஏத்த மாதிரி 2 மருமகளும் அழகா இருக்கீங்க. எதுக்கு இதெல்லாம்? என்னங்க, ஒரு வீட்டுக்கு முதல் தடவையா வரோம், வெறும் கைய வீசிட்டு வர முடியுமா? பாப்பா எங்க? ராகவி குட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் தான் உன் மீனா சித்தி. சித்தி உனக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க் யூ. ஓகே. இன்னொரு பையன் எங்க? அவன் பெங்களூர்ல இருக்கான். இன்னொரு பொண்ணு ரேவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்கு 2 பசங்க. அவ பக்கத்துல தான் இருக்கா. பரவாயில்லையே. அப்படியே நம்ம வீடு மாதிரி தான் உங்க வீடும். எனக்கும் 3 பசங்க 2 பொண்ணுங்க. கடைக்குட்டி அரசிக்கு மட்டும் தான் இன்னும் கல்யாணம் ஆகல. நான் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். நாங்க குளிச்சிட்டு வந்து அப்புறமா காஃபி சாப்பிடுறோம். வளரு, 3 பேருக்கு அவங்க ரூம காட்டு. சரி மாமா, வாங்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். வீட்டுக்கு விருந்தாளிய வராங்கன்னு இம்புட்டையும் சமைச்சீங்களாக்கும். ஆமா, போதும். இதெல்லாம் யார் சமைச்சது? நீங்களா? நானும் ஒரு காலத்துல இதை விட அதிகமா சமைச்சவதான். இப்பெல்லாம் என்னால முடிய மாட்டேங்குது. எல்லாம் மலர் தான் சமைச்சா. நான் மட்டும் சமைக்கல, மதியம் ஹெல்ப் பண்ணா. நான் வெறும் வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி கொடுத்தேன். சின்ன சின்ன வேலைகளை தான் செஞ்சேன். மெயின் குக்கிங் எல்லாமே இவங்க தான். பரவாயில்லம்மா. எப்படிமா இம்புட்டியும் சமைச்ச? அத்தை, எல்லா நாளும் இவங்க இவ்ளோ சமைப்பாங்க. அம்மா, இம்புட்டியும் சமைக்க எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏமா, நேரத்தை பார்த்தா நல்லா சாப்பிட முடியுமா? அதாவது வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, வர்றவங்களும் சரி, வயிறார மனசார சாப்பிடணும். இதுதான் எங்க வீட்டோட பழக்கமே. அது சரி, சாப்பிடுறவங்கள பத்தி யோசிக்கிறீங்களே, சமைக்கிறவங்கள பத்தி யோசிக்க வேண்டாமா? இம்புட்டியும் சமைக்கணும்னா இந்த புள்ள பொழுதன்னைக்கு சமையல் கட்டிலே தான் இருக்கணும் போல. அதுவும் இந்த வெயில்ல. அது எப்படிமா? நானும் பாக்குறேன், பூரியில ஒரு சொட்டு எண்ணெய் இல்ல, அதுவும் கிழங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி, பொங்கல் டாப் நாச். அக்கா, வடையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாமா, நல்ல முறுமுறுன்னு பண்ணிருக்க. ஏமா, கேசரியில அன்னாசி போட்டியா? ஆமா, அற்புதமா இருக்குமா. வாயில வச்சா அப்படியே வழுக்கிட்டு போகுதுமா. அண்ணி, எல்லாமே சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சும்மா சொல்லக்கூடாதுமா, கைப்பக்குவம் சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு நிறைய இருக்குமா. பிரமாதமா சமைச்சிருக்க. இப்படி ஒரு சாப்பாடு, அதுவும் விதவிதமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல என்ன பண்றீங்க? என் வீட்டுக்காரரு பெரிய மளிகை கடை வச்சிருக்காரு. நீங்க குன்னகுடிக்கு வந்து கேட்டு பாத்தீங்கன்னா, ஆண்டியன் ஸ்டோர் எங்க இருக்குன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கைய பிடிச்சி கூட்டிட்டு வந்து வாசல்ல நிப்பாட்டிட்டு போயிருவாங்க. அண்ணி, வாமீனா கிளம்பியாச்சா? என்ன அண்ணி, எத்தனை டிஃபன் பாக்ஸ்? அதுக்குள்ளேயே வா. கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? ஆமா மாமா, கிளம்பிட்டேன். உனக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கம்மா? இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இல்ல, கோச்சிங் சென்டருக்கு தான் போறேன். உனக்கு எங்க வேலை மீனா? அது ரொம்ப தூரம் மாமா, எக்மோர்ல. ஏமா, நீ என்ன வேலை பாக்குற? நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். போலீஸ் ட்ரெஸ்ல ஜம்முன்னு இருக்காரு. காலையில 6 மணில இருந்து
9 மணி வரைக்கும் வீடே ஜேன்னு இருக்கும். அப்புறம் நானும் இவரும் மலரும் மட்டும்தான். இவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு முன்னாடி நானும் மலரும் மட்டும்தான் இருப்போம். இவளுக்காவது செய்யறதுக்கு வேலை இருக்கும். எனக்கு அதுவும் இல்லாம வெறுமனே சும்மா உட்கார்ந்திருப்பேன். போர் அடிக்கும். இப்பதான் நான் வந்திருக்கேன்ல, நாம பேசிட்டு இருப்போம். நான் முடிவா ஒண்ணு சொல்றேன். பாக்கியராஜ், நீ ராஜேஸ்வரியை கொண்டு போய் விட்டுரு. நீ தம்பி கூடயே கிளம்பு. சரிங்க அத்தை. அப்ப நான் வரேன். வரேன்ப்பா. வரேங்க. வரமா. வரேன். சரி நான் கிளம்பட்டுமாப்பா? சரிப்பா, நீ மதிய கூட்டிட்டு கிளம்பு. என்னடா பாக்குற? கூட்டிட்டு போ. இன்னைக்கு இவன் கூடயே போ. கூட்டிட்டு போடா. சரி அப்ப நானும் கிளம்புறேன். மலரு, நீ ஒரு ஆட்டோ வர சொல்லு. மோகனை கூப்பிடு. அவன் தான் மெதுவா கொஞ்சம் பொறுமையா ஓட்டுவான். உன்னை நானே கொண்டு போய் விட்டுறேன். இல்ல மாமா, நானே போய்க்கிறேன். அதான் தெரிஞ்சவங்களை வர சொல்லிருக்கீங்களே, அப்புறம் என்ன? வர சொல்லியிருக்கேன் தான். அதுக்காக உன்னை தனியா எல்லாம் விட்டுற முடியாது. நானே உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாமாவை பாக்குறல்ல, பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க அத்தை. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம்.